குட் மார்னிங். ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி, எக் புர்ஜி. எப்படி வருங்க, பரோட்டா மாதிரி வரும் சப்பாத்தி. என் ஒய்ஃப் செய்தா லேயராக சாப்பிட்லாம். இதில் உள்ளே வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக ரோல் பண்ணி அது நான் செய்து அப்படி ரோல் பண்ணி கொடுப்பா ஒரு சமயத்தில். அது நல்லாயிருக்கும் ரோல் மாதிரி. Not tasty. Not taste. இது போதும் எனக்கு, இது வேறென்ன வேணும், நீ போதுமே சில்லு, நீ போதுமே. அப்படி இருக்கு டேஸ்ட். நீ பஸ்ஸில் போகிறத பற்றி போட்டுருந்தேன்னா எல்லாம் க்யூவில் நின்று போகிறாங்கன்னு சொல்கிறேன். ஒருத்தர் மெசேஜ் போடுறாரு, நம்ம ஊரில் க்யூவில் நின்று போனோம்னா நாளைக்கு போவோம் இன்றைக்கி போகிறதுக்கு அப்படின்றாரு. ஆமாம், போவோம் தள்ளிட்டு அப்படி க்யூவில் போனால் நாளைக்கு தான் போவோம், அடிச்சு பிடிச்சி நம்ம போய் சேர்ந்துடணுமா? அப்படி சொல்லிட்டாரு. என்ன மென்டாலிட்டியோ. ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். மென்டாலிட்டியில் அப்படி தான் நம்ம மனிதர்களோட பிரெயின் அப்படியே சிஸ்டம் மாதிரி அப்படி செட் பண்ணி வச்சுட்டாங்க. நான் போனால் போதும், பின்னாடி இருக்கவங்க நினைக்கிறதுல அதே மாதிரி. அப்போ தான் ஸ்டாம்பிட் ஆகுது. மனிதர்கள் இப்படி தான் யோசிக்கிறாங்க. அதுலேருந்து இன்னும் கற்றுக்கணுன்றதை பற்றி யோசிக்கல. என்னவோ அங்கங்கே இருந்தால் தான் அதோட வேல்யூ தெரியுமோ, ஒரு வேலை தெரியல. நம்ம இங்கேருந்து பேசிடுறோம், அவங்க படுற கஷ்டத்தை அதையும் யோசிக்கணும் கொஞ்சம். ஒரே பக்கம் அவங்க ஸ்டூடெண்ட் நம்ம பார்க்கணும்ல, அதுதான் மனிதத்தனம். நான் இப்போ பஸ்ஸில் போகிறதே குறைஞ்சிடுச்சுல. இப்போ எல்லாம் காரில் பைக்கில் தானே போகிறாங்க. இப்போ மெட்ரோ இருக்குது, அது இருக்குது, இன்னும் வந்துடுச்சு, எல்லாம் இருக்குது. ஃப்ரைடே அதுமா நல்ல பிரேக்ஃபாஸ்ட். ஹாப்பி வீக்கெண்ட். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுங்கள், சாட்டர்டே சண்டே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை சண்டே மட்டும் லீவ் இருக்கா, சண்டே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு வாழுங்கள் நினைத்ததை போல. தேங்க்யூ கண்ணம்மா, தேங்க்யூ. God bless you.